வறட்சின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் வறட்சியில தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தம் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பில் நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒன்றிணைந்து கர்த்தரை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆமேன். இந்த நேரத்திலும் இணையதளத்தின் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் எங்கள் இயேசு சந்திக்கிற ஊழியத்தின் சார்பாக நான் மறுபடியும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் தாமே இந்த லைவ் ஸ்ட்ரீமை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் தேவ பிரசன்னம் அளவில்லாமல் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படும்படியாக எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமாய் நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜோதிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உயர்த்துகிறோம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த லைவ் ஸ்ட்ரீமை உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த லைவ் ஸ்ட்ரீமின் ஆரம்பம் முதல் முடிவு ஜெபம் வரையிலும் கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. எல்லா தடைகளை கர்த்தர் முறியடிப்பீராக. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மலமாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதமாய் நடத்த போற அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல ஆண்டவரே இணைந்திருக்கிற, இன்னும் இதில் இணைய போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. கர்த்தரே வழி நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் அநேகரை கர்த்தர் இணைத்தருளுங்க. கர்த்தர் இணைத்தருளுகிற அன்புக்காக நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் உண்மை பாடி துதித்து ஆராதித்து உங்க நாமத்தை உயர்த்த இருக்கிறோம் அப்பா. துதிக்கும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் ஒவ்வொரு மேலும் தேவ பிரசன்னம் இறங்குவதாக. சந்தோஷமாய் முழு இருதயத்தோடு பாடி துதித்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. அம்மை துதிக்கும் பொழுது ஒவ்வொருடைய இருதயங்கள் களி கூறுவதாக. இயேசுவின் நாமத்தில் களி கூறட்டும். துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். ஒரு புது பலன் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்துங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபக்கு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம் சந்தோஷமாய் உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் தாமே இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு புது பலனை தந்து அற்புதமாய் நடத்த போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை. எல்லாரும் தெரிந்த பாடல். நல்ல கைகளை தட்டி பாடி நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, 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 துதி, ஆராதனை, ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு,
காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபீதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபீதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் மாலையிலும் ஆராதனை. சொல்லுவோம் ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் மாலையிலும் ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. சொல்லுவோம் காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் மாலையிலும். வாழ்க ராஜா வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா. யெகோவா ஈரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஈரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே என்னாலும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா. சொல்லுவோமா, ஆண்டவரை உயர்த்தி பாடுவோமா? நல்ல கண்களை மூடி கைகளை உயர்த்தி உயர்த்துகிறோம் அப்பா. வாழ்க ராஜா வாழ்க ராஜா
அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா யெகோவா உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக யெகோவா உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக யெகோவா ரப்பா சுகம் தருபவர் யெகோவா ரப்பா சுகம் தருபவர் வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா ராஜாதி ராஜா நீரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக ராஜாதி ராஜா நீரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக உயிரோடு எழுந்தவரே வேகமாய் பாருமையா சொல்லுவோமா உயிரோடு இருப்பவரே வேகமாய் மாரநாதா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா சொல்லுவோமா மாரநாதா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா ஓ ஷேதலே பிரம்சே சீக்கிரமாய் வரப்போகிற ராஜாவை பார்த்து சொல்லுவோமா மாரநாதா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா ஓ அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா வாழ்க ராஜா வின் தந்தகே உம் நாமம் வாழ்க ராஜா வின் தந்தகே உம் அரசு வருக ராஜா என் தந்தை உம் அரசு வருக ராஜா என் தந்தை வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா சொல்லுவோமா வாழ்க ராஜா ஓ எபினேசரே மாரநாதா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா இகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா சொல்லுவோம் ஆராதனை ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா எபினேசர் 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 இதுவரை உதவி செய்தி எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி இதுவரை உதவி செய்தி எபினேசர் இதுவரை உதவினாரே பாடுவோமா இதுவரை எங்களை நடத்தி இதுவரை தப்புவிட்டு இதுவரை சுமந்தி சொல்வோம் இதுவரை உதவி
எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தி எபினேசர். ஆராதனை ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் ஆராதனை ஸ்தோத்திர பலி. ஓ உயர்த்துகிறோம் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா. சொல்லுவோமா? அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் 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 பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர். ஆராதனை ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் ஆராதனை ஸ்தோத்திர பலி. சொல்லுவோமா? கண்களை மூடி ஆராதனை. ஓ ஷதரகமசே ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு. நல்ல கைகளை தட்டி சொல்லுவோமா? எல்லா துதி கனம் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஓ லேஹரியாந்தலமாஷே. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எபினேசரே, எல்ரோஹி, எல்ஷடாய், சர்வ வல்லவரே, சாவாமை உடையவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ரைகாமாலாசே, புது வழிகளை திறக்கிறவரே, எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவர்களை செவ்வையாக்குகிறவர். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு. ஆமென். தடைகளை தகர்க்கிறவர். அவர் முன்னாக சென்று தடைகளை தகர்ப்பார். எதிரே இருக்கிற தம்முடைய பிள்ளைகள் முன்னேற கூடாதபடிக்கு இருக்கிற, ஆமென், சித்தத்துக்குள் பிரவேசிக்க கூடாதபடி இருக்கிற தடைகளை முறியடிக்க அவர் வல்லவர். சொல்லுங்க, தடைகளை முறியடிக்கிறவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். சொல்லுங்க, தடைகளை முறியடிக்கிறவர், எங்களுக்கு முன்பாக செல்வீராக, எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவையாக்குபவரே, கரடு முரடானவைகளை சமமாக்குகிறவரே, நாங்கள் உண்மையை சார்ந்திருக்கிறோம் அப்பா. சொல்லுங்க, உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, உண்மையே நான் நம்பி இருக்கிறேன், உண்மையே நான் சார்ந்திருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அவரை சார்ந்திருக்கிற நமக்கு பூரண சமாதானம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற நமக்கு பூரண சமாதானம். அவரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற நமக்கு நித்திய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. சந்தரகமசே. அவரே ஒளியாய் இருக்கிறார். அவரே நம்மை பிரகாசிப்பிக்கிற கர்த்தர். எல்லாரும் இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். சொல்லுங்க, உம்மையே நம்பி இருக்கிறோம். எத்தனை பேர் இந்த இரவு வேளையில சொல்றீங்க, ஆண்டவரே முழு மனதாய் நம்பி இருக்கிறேன், முழு மனதாய் உம்மை சார்ந்திருக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. I believe in you. என்னை நான் நம்பி அல்ல, என்னை நான் சார்ந்தல்ல, எந்த மனிதனையும் சார்ந்தல்ல, எந்த பொருளையும் சார்ந்தல்ல, என் படிப்பை சார்ந்தல்ல, ஆண்டவரே உம்மையே சார்ந்திருக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? கைகளை அசைத்து சொல்லுவோமா? இயேசுவே உம்மையே சார்ந்திருக்கிறேன், உம்மையே நம்பி இருக்கிறேன். எனவே நான் தோற்று போவதில்லை. நீரன் கேடகம், நீரன் மகிமை, நீரன் தலையை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. லீமனசே தரபனசே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே
நம்பியிருப்பேன். ஹalleluya. நல்ல கைகளை தட்டி இந்த பாடலை பாட போகிறோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். எத்தனை பேர் இந்த இரவு வேளையில சொல்லுறீங்க, இயேசுவை நம்புகிற நாம் பாக்கியவான்கள், இயேசுவை சொந்தமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள், இயேசுவை இரட்சகராக கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான்கள். நல்ல கைகளை தட்டி கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நான் நம்பி இருக்கிறேன். ஓ நன்றி. நல்ல கைகளை தட்டி உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். பாடுவோமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே. கைகளை தட்டி கண்களை மூடி சொல்லுவோமா? உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். நீதானே துணை, நீதானே என் துணையாரி, என் கேடகமும் மாறி. நீதானே என் துணையாரி, என் கேடகமும் மாறி. என்னை நினைப்பவர், என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் சொல்லுவோம், முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுவோமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். சொல்லுங்க, உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம், உம்மை நம்புவேன், நான் கைகளை உயர்த்தி முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க, உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன்.
உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன், அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். அன்பையே சொல்லுவோமா, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மையே நம்பியிருப்பேன். நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. சங்கீதம் 62 இன்னைக்கு இந்த மாலை வேளையில, இந்த இரவு வேளையில சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புகிறது உம்மாலே வரும். நீர் என்னோடு இருக்கும் பொழுது ஒரு சேனையை நான் தாண்டுவேன், ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன், ஒரு மதிலை நான் தாண்டுவேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். மீண்டும் சொல்லுவோமா, உம்மை நம்புவேன். இந்த அடிகளை நம்ம பாடிக்கொண்டே இருக்கலாம். சொல்லுங்க, ஒருவேளை சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து முடங்கி போய் இருக்கிறீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நடந்தாலும் நான் உம்மை நம்புவேன். நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். On the days of fear I will still believe you. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, சொன்னதை செய்து முடிக்கிறவர் எங்களோடு இருக்கிறபடியா நாங்கள் உம்மை நம்புவோம் அப்பா. உம்மை நம்புவோம், உம்மை நம்புவோம். இன்னைக்கு அறிக்கை செய்யுங்க, வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்க. சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை சார்ந்திருப்பேன். இந்த மாதம் முழுவதும், வரும் நாளெல்லாம், வரும் ஆண்டுகள் எல்லாம் நான் உம்மையே சார்ந்திருப்பேன். I will rely on you. உம்மீது சார்ந்திருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்புவேன், அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. சொல்லுவீங்களா, ஆண்டவரே உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. Nothing is impossible. Hallelujah. மனிதனுக்கு அது கூடாத காரியமா இருக்கலாம், ஒருவேளை நமக்கு அது கூடாத காரியமா இருக்கலாம். நம்முடைய பார்வைக்கு நம்முடைய பிரச்சனைகள் பெரியதா இருக்கலாம், நம்முடைய பார்வைக்கு அந்த குறிப்பிட்ட பாவம் பெரியதா தோன்றலாம். இந்த குறிப்பிட்ட ஃபேஸ் ஆஃப் யுவர் லைஃப், என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து போகிற இந்த பாதை ரொம்ப கடினமாக இருக்குன்னு நமக்கு வேணா அப்படி தோணலாம். ஆனால் ஆண்டவருக்கு எதுவும் லேசான காரியம். எத்தனை பேர் சொல்லுறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆசா சொன்னது போல இன்றைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், கர்த்தாவே சொல்லுங்க, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பலன் உள்ளவனுக்கும் அவர் உதவி செய்வார், பலன் அற்றவனுக்கும் அவர் உதவி செய்வார். அவர் வேறுபாடு பார்க்க மாட்டார், பாரபட்சம் பார்க்க மாட்டார். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிறவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கூப்பிடுகிற எங்களுக்கு உதவி செய்கிற தெய்வமே, நெருக்கத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், நீர் எங்களை விசாலத்தில் கொண்டு போய் நிறுத்துவீர். கைகளை உயர்த்தி துதிங்க, துதிங்க, துதிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சொல்லுங்க, உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லையப்பா, உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லையப்பா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. என்னுடைய பிரச்சனைகளை மாற்றுவது உமக்கு லேசான காரியம். என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வருகிற இந்த கடினமான பாதையை எளிதில் நீர் கடந்து வரும்படியாய் செய்வி.
உமக்கு எதுவும் லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்ய லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்ய லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலன் அற்றவன், பலனுள்ளவன் பலன் சொல்லுவோம், பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலன் அற்றவன், பலனுள்ளவன், யாராயிருந்தால் யாராயிருந்தால் உதவிகள் செய்ய லேசான காரியம், உமக்கது லேசான. ரெண்டு கைகளை உயர்த்தி மீண்டும் பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலன் அற்றவன், பலனுள்ளவன். பலன் இழந்து போயிருக்கிறீங்களா? இந்த இரவு வேளை ஆண்டவர்கள் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்ய வல்லவர், நீர் என் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஓ லமனசு, ஓ பலனுள்ளவன் பலன், நீனும் சொல்லுவோம் பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலனற்றவன். ஆண்டவரை நோக்கி பாருங்க, கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன் நீர் அறிவீர், என் சூழ்நிலை நீர் நன்றாய் அறிவீர், எனக்கு நீரே உதவி செய்வீர். சொல்லுங்க, பலனுள்ளவன். ஓ லேனஸ்தே, எதிர்க்க இருக்கிற சத்துரு பலவானா இருக்கலாம், இருக்கிற பிரச்சனைகள் அதிகமா இருக்கலாம், ஆனா இந்த இரவு வேளையில் அவைகள் எல்லாம் மறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் பிரச்சனைகளை விட பெரியவர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், சத்ருவை பார்க்கலும் பெரியவர் நீர் என்னோடு இருக்கிறீர். மீண்டும் சொல்லுவோம், பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், என் இயேசுவுக்கு லேசான. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாருங்கள், என் பாருங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள், என் சுமைகள், உம் பாதத்தில்
சாந்தம் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என்னை உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே மாலை வேளையில சொல்லுவோம், ஆண்டவரே உம்மையே எனக்கு முன்பாக நான் நிறுத்தி இருக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், உம்மையே நான் எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாத்திரங்களும் ஆண்டவரை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி இருந்தார்கள். அதனால தான் ஜெயமுள்ள ஓட்டத்தை ஓட முடிந்தது. இந்த இரவு வேளையில், இந்த மாலை வேளையில் அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மையே முன்பாக நிறுத்தி இருக்கிறேன், நான் உம்மையே சார்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமே அதுதான், ஆண்டவரை சார்ந்திருப்பது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை சார்ந்திருப்பேன். சொல்லுங்க, நான் உம்மையே பற்றி இருப்பேன், நான் உம்மையே நம்பி இருப்பேன், நான் உம்மையே எல்லா காரியத்திலையும் முதல வைப்பேன். ஆண்டவரே சொல்லுங்க, ஒருவேளை அங்க தீர்வு கிடைக்குமா, இங்க தீர்வு கிடைக்குமா, இவர்களிடத்தில் நான் போனா எனக்கு நன்மை நடக்குமா அப்படின்ற நாட்கள் போகட்டும், முடியட்டும். இன்று ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே நீர் ஒருவர் தான் எனக்கு நன்மை செய்ய முடியும், நீர் ஒருவர் தான் எனக்கு உதவி செய்ய முடியும், நீர் ஒருவர் தான் என்னை ஜெயமுள்ள ஓட்டத்தை ஓட வைக்க முடியும். உம்மை அன்றி நான் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை அன்றி நான் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேரால சொல்ல முடியும், ஆண்டவரே உம்மை அன்றி I am nothing without you. சொல்லுங்க, I am nothing without you. உம்மை அன்றி நான் ஒன்றுமே இல்லை. நீரன்றி என்னாலே பாரு ஏதும் நான் செய்திட இயலே, சேர்த்தீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்து. நீரன்றி என்னாலே பாரு ஏதும் நான் செய்தியலே, சேர்த்தீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரே நம்முடைய நம்பிக்கை. என்று சொல்லுங்க, ஆண்டவரே அந்த சிலுவையை நோக்கி நான் ஓடி வருகிறேன். என் முயற்சிகள், நான் முயற்சி பண்ணி சோர்ந்து போனதான் மிச்சம். இன்று அந்த சிலுவையை நோக்கி நான் ஓடி வருகிறேன். ஹல்லேலூயா பிரதர். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மிடத்தில் நான் வருகிறேன், நீர் என் காரியத்தை உன் மீது போட்டுக் கொள்ளும். சொல்லுங்க சகோதரியே, ஆண்டவரே நீர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக, நீர் எனக்கு நன்மை செய்வீராக, நீர் எனக்கு உதவி செய்வீராக, நீர் என் குடும்பத்தை ரட்சிப்பீராக, நீர் என் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவீராக. ஓ சாந்தரகபா
அநேகர் நினைக்கிறீங்க, ஹalleluya, என் குடும்பத்தை ரட்சிப்புகளை நடத்த நான் எவ்வளோ முயற்சி செஞ்சுட்டேன், என் கணவன் திருந்துகிற பாடல்ல என் பிள்ளை ஆண்டவருக்குள்ள வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றவர்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வருகிறேன், நான் உம்மிடத்தில் என் காரியத்தை வைக்கிறேன், நான் என் பாரத்தை உம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறேன். நீர் என்னை ஆளுகை செய்து எனக்கு உதவி செய்வீராக. சொல்லுவோம், கல்வாரி கல்வாரி அன்பீரே இறைந்தோடி வந்தே, கல்வாரி அன்பீரே கண்டு. மீண்டும் சொல்வோமா, கல்வாரி அன்பீரே கல்வாரி அன்பீரே. இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். பாரத்தை சுமக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் வாருங்கள். ஆண்டவருடைய சிலுவையின் நிழலில் வந்து சேர்வீர்களாக. அவர் உங்களை நடத்துவார், அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை சுமப்பார், அவர் நம்மை தப்புவிப்பார். அவரே மறுகரை வரை நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். இன்று ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்திருப்பேன். I will rely on you. கல்வாரி அன்பீரே இறைந்தோடி வந்தே, கல்வாரி அன்பீரே. சொல்லுவோம், ஆண்டவரே, எனக்காக நீர் பாடுகள் பட்டு, எனக்காக நானே சிலுவையை சுமந்து, இந்த சிலுவை அண்டை நான் வருகிறோம். இந்த ஆராதனை வேலை சொன்னாங்க, அந்த சிலுவை அண்டை வருகிறோம். மீண்டும் சொல்வோம், கல்வாரி அன்பிலே கல்வாரி அன்பிலே இறைந்தோடி வந்தே, கல்வாரி அன்பிலே. முடங்கி போயிருக்கிறவர்கள் இன்று உம்மிடத்தில் வருவார்களாக. சோர்ந்து போயிருக்கிறவர்கள் இன்று பலனடைவார்களாக. உம்முடைய ஒரு சொட்டு ரத்தம் இன்று பாடுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா, ராகாமாசே, தற்கொலை எண்ணங்கள் மாறட்டும், நெகட்டிவ் தாட்ஸ் வெளியேறட்டும். ஷந்தரபா, இயேசு உலகத்தை ஜெயித்தார், நானும் இந்த உலகத்தை ஜெயிப்பேன் என்ற நம்பிக்கை ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும். அப்பா, கல்வாரி அன்பீரே இறைந்தோடி பாடிக்கொண்டே இருப்போம். கல்வாரி அன்பீரே இறைந்தோடி வந்தே, கல்வாரி அன்பீரே ஓடி வந்தே, கழுகும் திருரத்தாலே கரைங்க இருதயத்தை, கழுகும் திருரத்தாலே கரைங்க இருதயத்தை. சொல்லுங்க, பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே, வேளை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரின் அன்பீரே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரின் அன்பீரே
உம்மை ஹோய் அன்பினையே இறைந்தோடி வந்த கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கடைசியாக நண்பனாக இருக்கிறார், சகோதரனாக இருக்கிறார், நல்ல ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். யாருமே இல்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அவர் உங்களுக்கு எல்லாமுமாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் தருகிற மாதிரி இருக்கிறார். கடைசியாக கைகளை உயர்த்தி இயேசுவே
சார்ந்திருப்போம். இந்த இரவு வேளையில் ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு எல்லாமுமாய் இருக்கிறீர். உண்மையே நாங்கள் எதிர்பார்க்கிறோம், உண்மையே நாங்கள் நம்புகிறோம், உண்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். அப்பா, தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையை நீர் நடத்துவீராக. எங்களுடைய எல்லா கட்டத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா நிலைமையிலும் நீர் எங்களோடு இருப்பீராக. ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். சொல்லுங்க, எங்கள் குடும்பத்தை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளிலும் எங்களோடு கூட இணையதளத்தின் வழியாக இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலையும் இன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். இந்த பைபிள் ஸ்டடி மிக மிக முக்கியமானது. வேதத்தை நம்ம அறிந்து கொண்டால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுலபமாய் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி நிறைய பேர் ஜெபிக்கிறோம், எவ்வளோ காரியங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கிறோம். ஆனால் ஜெபத்தில் சில சமயங்களில் நாம் விரும்புகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். இந்தந்த காரியங்களை நீ செய்யணும், இந்தந்த காரியங்களை உன்னை விட்டு விலக்கணும், இந்தந்த காரியத்தில் உனக்கு இன்னும் விசுவாசம் தேவை என்பதை கற்றுக் கொடுக்கும் பொழுது, நாம் அவற்றை செயல்படுத்தும் பொழுது ஈஸியாக நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைத்து விடும். ஆமேன். ஆகவே எந்த அளவுக்கு வேதத்தை வாசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வேதத்தை வாசியுங்க. எந்த அளவுக்கு அதை தியானிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தியானியுங்க. எந்த அளவுக்கு வேத வசனங்களை மனப்பாடம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. உண்மையிலேயே வேத வசனம் உங்களுக்கு வழிகாட்டும். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த வேத வசனங்கள் ஒரு வாய்க்காலாய் மாறும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால தான் வேதத்தை, இந்த பைபிள் ஸ்டடியை நடத்துவதற்கு நம்முடைய சகோதரர் இந்த நாளை குறித்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 1:9. 1 பேதுரு 1:9. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். விசுவாசத்தினால வருகிற முதல் ஆசீர்வாதம் நமக்கு ஆத்தும பலனாகிய ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்பு. ஆமேன். விசுவாசத்தின் பலன், விசுவாசிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் ரட்சிப்பு. ஆமேன். ஹல்லேலூயா. உண்மையிலேயே எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லைன்னா அதை போல கஷ்டம் வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பெற்றோர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை. சில குடும்பங்களில் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, பெற்றோர் ரட்சிக்கப்படலை. சில குடும்பங்களில் கணவன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படலை, மனைவி ரட்சிக்கப்பட்டு கணவன் ரட்சிக்கப்படலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும் பொழுது எவ்வளவு ஆசீர்வாதங்களை அவர்கள் வைத்திருந்தாலும் அந்த ரட்சிப்பு இல்லாத பட்சத்தில் மிகவும் வேதனை, வருத்தம், கஷ்டம் இதை தான் அனுபவிக்க முடியும். உலகத்திலேயே இருக்கிற பெரிய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒன்று உண்டானால் அது ரட்சிப்பு தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அந்த விசுவாசம் உங்களுக்குள் கிரியை செய்யும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற முதல் பலன் என்ன தெரியுமா? ரட்சிப்பு. ஆமேன். எபிரேயரில் சொல்லப்பட்ட காரியம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போ நம்ம விசுவாசிக்கும் போது நமக்கு கிடைக்கிற அந்த பலன் என்ன என்றால் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி பெற்றுக்கொண்டோம் என்றால் விசுவாசத்தினால தான். அப்படி தானே? உங்களிடத்துல கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஒரு நாள் இயேசுவை பற்றி ஒருவர் எனக்கு சொன்னாங்க, அல்லது பாரம்பரிய கிறிஸ்தவனாய் நான் இருந்தாலும் ஒரு நாள் இயேசு என்னோடு கூட வேத வசனத்தின் மூலமாய் பேசினார், அல்லது ஆலயத்துக்கு போகும் பொழுது தேவனுடைய வார்த்தை மூலமாய் பேசினார். அந்த வார்த்தையை நான் விசுவாசித்தேன், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்கு மிக மிக முக்கியமான காரியம், விசுவாசத்தினால் வருகிற முக்கியமான ஆசீர்வாதம் ரட்சிப்பு தான். ஹல்லேலூயா. அப்போ இந்த ரட்சிப்பை நம்ம எப்படி பெற்றுக்கொண்டோம்? எபேசியர் 2:8 வாசிப்போம். எபேசியர் 2:8. விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. முதல்ல நம்ம ரட்சிக்கப்படணும்னா ஃபர்ஸ்ட் கிருபை, அந்த கிருபையினால
விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அப்போ கிருபை ப்ளஸ் விசுவாசம் ஈக்குவல் டு என்ன? ரட்சிப்பு. ஆமேன். ஆண்டவருடைய கிருபை என்ன செய்கிறது? இவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுகிறது. இந்தந்த பிள்ளைகளை இந்தந்த குடும்பத்திலிருந்து, இந்தந்த சூழ்நிலையிலிருந்து, இந்தந்த பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, இருளிலிருந்து இவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று முதல்ல தெரிந்து கொள்றாரே, அது கர்த்தருடைய கிருபை. ஆமேன். தெரிந்து கொண்ட பிறகு நமக்குள்ளே ஒரு விசுவாசத்தை கர்த்தர் உருவாக்குகிறார். அந்த விசுவாசமும் கிருபையும் ஒன்றாக இணையும் போது கிடைக்கிறது தான் ரட்சிப்பு. ஆமேன். அப்போ வெறும் விசுவாசம் மட்டும் இருந்தாலும், நம்முடைய விசுவாசத்தை சார்ந்தாலும் பெரிய காரியம் கிடையாது. நாம் நம்மளையே பெருமையாக பேசிக்கொள்வோம். நான் விசுவாசித்தேன் அப்படி பெருமை வந்துடும். ஆனால் என்னதான் விசுவாசித்தாலும் தேவனுடைய கிருபை நம்ம மேலே இருக்கிறதுனால அந்த விசுவாசம் பலன் கொடுக்கிறது. அதுதான் ஆத்தும மீட்பாகிய ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அப்போ எப்படி நம்ம விசுவாசிக்கிறோம்? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னென்ன விசுவாசிக்க வேண்டும் என்றால், முதல்ல ரட்சிக்கப்படுவதற்கு என்ன விசுவாசம்? இயேசு என்ற ஒரு மெய்யான தேவன் உண்டு. ஹல்லேலூயா. தேவன் ஒருவர் உண்டு. ஆமேன். இயேசுதான் இந்த உலகத்தில் உண்மையான தெய்வம் என்கிற ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் கிருபையா நமக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, எத்தனையோ பேர் இயேசுன்னு கேட்டால், இயேசு எந்த கடையில் கிடைக்கும், எவ்வளவு ரூபா, எத்தனை கிலோ, ஒரு கிலோ எவ்வளவு ரூபா என்று கேட்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசு என்றாலே மதத்தை மாற்றுகிற ஒரு மனிதர் என்று நினைக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசு என்றாலே அவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வந்தவர், ஒரு தீர்க்கதரிசிகளில் ஒருவர், அல்லாவை போல அல்லது மற்ற தெய்வங்களைப் போல அவரும் ஒருவர் என்று நினைக்கிற மக்கள் மத்தியில் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்கிற ஒரு விசுவாசத்தை கொடுப்பது நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ளே முதல்ல ஒரு விசுவாசம், ரட்சிப்புக்கு இயேசுதான் மெய்யான தெய்வம். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா, இயேசு மரித்தோரிலிருந்து அவர் எழும்பினார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமர் 10:9. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்ற விசுவாசம். முதல்ல இயேசுவே மெய்யான தெய்வம் என்ற விசுவாசம். ரெண்டாவது, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அப்படியானால் இயேசு அதற்கு முன்பாக மரித்தார், அவர் பாடுபட்டார். யாருக்காக? நமக்காக. என்னுடைய பாவங்களை சுமப்பதற்காக அவர் பாடுபட்டார். என்னுடைய பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார். சிலுவையில் அவர் தொங்கினார், மரித்தார். அவரை உயிரோடு கூட கர்த்தர் எழுப்பினார் என்கிற ஒரு விசுவாசம். மூன்றாவது, இயேசு எனக்காக பாவங்களை அவர் சுமந்ததினால நான் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்கிற ஒரு விசுவாசம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட நிறைய பேர் கூட இன்னும் அந்த பழைய அந்த பாவம் செய்த அந்த ஒரு எண்ணத்தில், நான் அந்த பாவம் செஞ்சிட்டேன், அது எனக்குள்ளே மனசாட்சியை குத்துகிறது, எனக்குள்ளே ஒரு மனசாட்சி வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி அநேகர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். நேற்று கூட ஒரு சகோதரி என்கிட்ட சொல்லும்போது, உண்மையிலே இயேசு என் பாவத்தை மன்னித்தாரா? ஊழியமும் செய்கிறாங்க. அவங்க என்கிட்ட கேட்குறாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டா முக்கியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டு முடிவு வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டுமானால் அப்படிப்பட்டவங்க தான் ரட்சிக்கப்படுவார்கள். அதற்கு ஒரு விசுவாசம் தேவை, டெய்லி விசுவாசம் தேவை. பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்பொழுது நம்ம நினைக்கிறோம், உண்மையிலே இயேசு இருக்கிறாரா? அந்த சகோதரி நேற்று அதான் கேட்டாங்க. எனக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு, ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணி அந்த பலவீனம் மாறிடுச்சு. சரி, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார் நான் நினச்சேன். ஆனால் இப்போ பார்த்தா திரும்ப அந்த பலவீனம் வந்துருச்சு. உண்மையிலே இயேசு இருக்கிறாரா? அவர் என் பாவத்தை மன்னித்தாரா? எனக்கு ஒன்றுமே புரியலைன்னு சொல்லி நேற்று அழுதாங்க. ரொம்ப வேதனையான காரியம். இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. இயேசு எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு விட்டார். ஒரு முறை நம்ம இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டால் கர்த்தர் நமக்கு பரிசுத்தத்தை தருகிறார். ஹல்லேலூயா.
அதே போல ஏதாவது ஒரு பாவத்தை நம்ம செய்து விட்டால் உடனே நம்ம அறிக்கை செய்து விட்டு விட்டால் இரக்கம் கொடுக்கிற ஆண்டவர் என்பதை விசுவாசிக்கணும். ஒவ்வொரு முறையும் பாவம் செஞ்சுட்டு அறிக்கை பண்ணிட்டே இருந்தா அவர் மன்னிச்சிருவார், உண்மையிலே மன்னிப்பார். ஆனால் விட்டு விடணும் அந்த பாவத்தை, அதுதான் முக்கியம். அப்போ ஆண்டவரிடத்தில் ஒரு விசுவாசம், என் பாவங்களை அவர் மன்னித்து கொண்டே இருக்கிறார், ஆகவே நான் இனி பாவ பாரத்தை சுமக்க தேவையில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம முன்பு செஞ்ச பாவத்தை சுமக்க தேவையில்லை, இனி பாவம் செய்யக்கூடாது, இனி பாவம் என்னை ஆள முடியாது, பாவம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. காரணம், இயேசுவின் இரத்தத்தினால நான் கழுவப்பட்டு விட்டேன். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே என்னுடைய பாவத்தை நீர் கழுவி இருக்கிறீர், நான் விசுவாசிக்கிறேன். என் பாவத்தை மன்னித்திருக்கிறீர், நான் விசுவாசிக்கிறேன். இனி பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்வீர் என்று விசுவாசிக்கிறேன் என்று நீங்க அறிக்கை செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த விசுவாசம் இன்னும் உங்களை பூரண ரட்சிப்புக்குள்ளாக நடத்தும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. யோவான் 1:12 வாசிக்க கேட்போம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம். அடுத்தது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம், இயேசுவின் மேல் விசுவாசம், இயேசுதான் உண்மையான தெய்வம் என்ற விசுவாசம் இருதயத்தில். அதன் பிறகு இயேசு மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்ற விசுவாசம், என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார், எனக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம். அடுத்தது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். இது நான் வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு உதாரணம் எனக்கு ஞாபகம், ஒரு எண்ணம் வந்துச்சு. இப்போ ஒரு பிள்ளையை ஒரு தாய் 10 மாதம் பெற்றெடுத்து சுமந்து பெற்றெடுக்கிறார். அப்போ தாய் யார் என்பது இந்த குழந்தைக்கு எப்படி தெரியும்? யாரும் சொல்லி கொடுக்கணுமா? வேண்டாம். அந்த பிள்ளை பெற்றெடுத்ததுனால அந்த தாயின் அரவணைப்பு, தாயுடைய தொடுதல் எல்லாமே அந்த குழந்தைக்கு தெரியும், இதுதான் என்னுடைய தாய் என்று சொல்லி. ஆனால் அப்பா யாருன்னு எப்படி சொல்லி கொடுப்பாங்க? அம்மா சொல்லி கொடுப்பாங்க, இதாண்டா அப்பா. சின்ன குழந்தையா இருக்கும், அப்பாவை பாரு அப்பாவை பாரு அப்பாவை பாரு அப்படி சொல்லி அப்பா கிட்ட சொல்லி அந்த குழந்தை என்ன செஞ்சிருது? அப்படியே அப்பா கிட்ட போய் அப்பாவை சார்ந்து கொள்ளுகிறது. நான் யோசித்து பார்த்தேன், அந்த குழந்தை கொஞ்சம் யோசித்துச்சுன்னா, இது எங்கள் அப்பா தானா, இது எப்படி எங்கள் அப்பான்னு சொல்கிறீங்க, எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு குழந்தை கேட்காம அது அப்படியே விசுவாசிக்குது, இது என்னுடைய தகப்பன், இவர் தான், அந்த பெயர் தான், அந்த பெயருடைய இந்த தகப்பன் தான் என்னுடைய பிள்ளை, என்னுடைய தகப்பன் என்று விசுவாசிக்கிறது. அதே போல இயேசு தான் என்னுடைய, இயேசு என்ற நாமம் உள்ளவர் தான் என்னுடைய தகப்பன் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமேன். நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, இயேசு தான் உண்மையான தெய்வமா, அவர் தான் உங்களுக்கு தகப்பனா, அவர் தான் உங்களுக்கு இரட்சகரா, அவர் தான் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குறவரா, அப்படி கேள்வி கேட்குறாங்க. நிறைய பேர் நாமே கேள்வி கேட்குறோம், உண்மையிலே இயேசு உண்மைதானா, உண்மையிலே அவர் நல்லவர் தானா, உண்மையிலே அவர் தெய்வம் தானா என்று சில சமயங்களில் கேள்வி கேட்குறோம். ஆனால் இயேசு என்ற நாமத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் தகப்பனுக்கு பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆமேன். அது விசுவாசத்தினால தான் வரும். விசுவாசம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இங்கே முன்னாடி வந்து நின்று, பார் மகனே நான் தான் இயேசு அப்படியா காட்டுறாரு? இல்லை. ஆனால் நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஒரு விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் தான் இயேசு என்பதை ஆண்டவர் நம்முடைய உள்ள உணர்வுகளுக்குள்ளே கொடுத்திருக்கிறார், ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை நம்ம செயல்படுத்தும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் நமக்கு தகப்பனாக மாறுகிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். இதுதான் அவருடைய ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ரோமர் 10:14. ரோமர் 10:14. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? 17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமேன். நாமத்தின் மேல் விசுவாசம்,
எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்தது அவருடைய வசனத்தின் மேல் விசுவாசம். ரட்சிப்புக்கு மிக மிக முக்கியமானது எது என்றால் அவருடைய வசனத்தின் மேல் விசுவாசம். ஆமேன். அவருடைய விசுவாசம். அப்போ அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் அவரை தொழுது கொள்ள முடியாது. அவரை எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிக்க முடியும்? விசுவாசிக்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி கேள்விப்பட முடியும்? கேள்விப்பட்டால்தான் விசுவாசம் உள்ள வரும். விசுவாசம் உள்ள இருந்தால் தான் வாயில இயேசுதான் தெய்வம் என்று அறிக்கை பண்ண முடியும். உண்மைதானே? அப்போ உள்ள விசுவாசம் வர வேண்டுமானால் நம்முடைய காதுகளில் வசனம் கேள்விப்பட வேண்டும். அந்த கேள்வி எப்படி வரும்? அதுதான் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். இந்த வேத வசனத்தை கேள்விப்பட்ட உடனே யார் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமேன். ஒரு காலத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் இருந்த நம்மை கர்த்தர் ரட்சித்தார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் பரம்பரையாக கிறிஸ்தவர்கள் தான். சின்ன வயசுலேருந்தே கோயிலுக்கு போவதும் பைபிள் வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் தான் என்னுடைய வாழ்க்கை. ஆனாலும் பலவிதமான பாவங்கள், பிரச்சனைகள், உலக ஆடம்பரங்கள் இவற்றுக்குள்ளே நான் சிக்கி இருந்தேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போவோம் வருவோம், வீட்டிலேயே ஊழியர்களெல்லாம் தங்கியிருப்பார்கள். எப்படி இருந்தால் கூட ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில ஒரு தூரமானவளாகவே காணப்பட்டேன். கிறிஸ்தவ விசுவாசம் இருந்தது, இயேசுதான் மெய்யான தெய்வம் என்ற விசுவாசம் இருந்தது. அவள் சிலுவையில் அறைக்கப்பட்டார், பாவ ரத்தத்தை சிந்தினார் என்ற விசுவாசம்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். எசேக்கியேல்ல இருந்து ஒரு வசனத்தை ஒரு பிரசங்கியார் பிரசங்கித்த பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசின பொழுது அன்றைக்கு அந்த வசனத்தை நான் விசுவாசித்து என்னை அர்ப்பணித்தபடியினால கர்த்தர் என்னை ரட்சித்தார். ஆமேன். இதே போல தான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வசனத்தின் மூலமாக கர்த்தர் ரட்சித்திருப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. உங்களுக்காக அந்த பக்தியின் வழியில் நடத்தின நிறைய பேர் பெற்றோர் இருந்திருப்பாங்க. உங்களை இந்த பாதையில் நடத்தின குருமார்கள், ஊழியர்கள் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலமான நிறைய பேர் இருந்தாலும் ஒரு வசனம், தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வந்து டச் ஆச்சா இல்லையா? ஆமேன். அந்த வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள வந்த பொழுது அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்ததினால இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு வாசித்து தியானித்து அதை விசுவாசிக்கும் பொழுது நமக்குள்ளே ரட்சிப்பு வருகிறது. ஆமேன். அதே போலதான் நாம் இந்த வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது, பிரசங்கிக்கும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆமேன். அப்போ ரட்சிப்பு வேத வசனங்களை விசுவாசிக்கும் பொழுது வருகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனங்களை நாம் வாசிக்க கடைசி வரைக்கும் நம்ம நிலைத்து நின்று ரட்சிக்கப்பட ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். உதாரணமாக பாருங்க, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் அப்போஸ்தலர் 11:20-21. அவர்களில் சீப்ருத்திவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடைய பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஆமென். இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணின பொழுது அவர்கள் விசுவாசமாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ வசனத்தை கேட்கும் பொழுது வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது ரட்சிப்பு உண்டாகிறது. இதுதான் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்திலும் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் குறித்து வைத்து வீட்டில் போய் நீங்கள் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சப்பானி, பிறந்ததிலிருந்து சப்பானி, அவனுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அவன் பிரசங்கத்தை கேட்டான். 7ஆம் வசனம், பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணின பொழுது அந்த செய்தியை ஒரு சப்பானி கேட்டு கொண்டிருந்தான். அப்போ பவுல் அவனை உற்று பார்க்கும் பொழுது அவனுக்குள்ள என்ன இருந்தது? ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இருந்ததுனால இந்த வசனத்தை கேட்ட உடனே அவனுக்குள்ளே விசுவாசம் பெரியது, அவனுக்குள்ளே ரட்சிப்பு வந்தது. அந்த ரட்சிப்பின் விளைவு அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டதின் விளைவு அந்த ஊர்ல இருந்த நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அது காரணமாய் அமைந்தது. 16ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது
அவள் சொல்லுகிற காரியம், நான் உண்மையிலே என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால் என் வீட்டில் தங்கியிருங்கள் என்று சொல்கிறார். இதிலிருந்து தெரிகிறது, வசனத்தை கேட்டவுடன் அவள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் பெற்று ரட்சிக்கப்பட்டாள். அதே போல ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதிகளிலும் அப்போஸ்தலர் நிறைய இடம், கொர்நேலியு வீட்டில் ஒவ்வொரு இடத்திலும் பேதுரு பவுல் வசனங்களை பிரசங்கித்த பொழுது வசனத்தை கேட்டவர்களுக்குள் விசுவாசம் உண்டானது. அந்த விசுவாசம் ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்தியது. ஆகவே ரட்சிக்கப்படுவதற்கு மிக மிக முக்கியம் வேத வசனத்தின் மேல் ஒரு விசுவாசம். வேத வசனத்தை விசுவாசிக்காவிட்டால் ரட்சிப்பு வரவே வராது. அதுதான் எபிரெயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரெயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பொழுது அநேகர் கேட்டார்கள், ஆனால் விசுவாசிக்காதபடியினால் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை, அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. ஆகவே வசனத்தை நம்ம கேட்கும் பொழுது ஒரு விசுவாசம் பெறுகிறது. அந்த விசுவாசம் ரட்சிப்புக்கு நேராக நம்மை நடத்துகிறது. நாம் அந்த வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அந்த வசனத்தில் இருக்கிற விசுவாசம் மற்றவர்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிறது. இது தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த விசுவாசம் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த விசுவாசத்தினால குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாகிறது. அதை யாருமே மறுக்க முடியாது. ஏனென்றால் பவுல் சிறைச்சாலை தலைவனை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படும். முதல்ல நமக்கு ஒரு விசுவாசம், எனக்குள்ளேயே ஒரு விசுவாசம். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், நான் என்னுடைய பாவங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்தது இயேசுவின் வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். அடுத்தது ஏசப்பாவை நாமத்தின் மேலே நான் விசுவாசம் வைத்து அவரை என் தகப்பனாய் ஏற்றுக்கொள்கிறேன் என்றெல்லாம் சொல்லும் பொழுது நமக்குள்ளே விசுவாசம் பெறுகிறது. அதே வேளையில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். நமக்கு இருக்கிற விசுவாசம் பிள்ளைகளுக்கு இல்லாமல் இருக்கலாம். நமக்கு இருக்கிற விசுவாசம் கணவனுக்கு அல்லது மனைவிக்கு பெற்றோருக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், நீ விசுவாசி. ஆமேன். நீ ஒருவர், குடும்பத்தில் ஒருவர், நீன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னா ஒருத்தரை சொல்கிறார். குடும்பத்தில் ஒருவர் ரட்சிக்கப்பட்டால் போதும், நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தையை இன்னைக்கு நம்ம விசுவாசிக்க போகிறோம். நம்ம எல்லாருமே ஆல்ரெடி எல்லாமே ரட்சிக்கப்பட்டவங்க தான் இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் குடும்பத்தில் தான் ஒவ்வொருவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க இல்லையா? பெற்றோர், சில குடும்பத்தில் கணவர், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு இந்த விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கணும். கர்த்தர் சொன்ன வார்த்தையை எத்தனை பேர் விசுவாசிக்க ஆயத்தம்? ஆமேன். நம்ம அந்த வார்த்தையை விசுவாசிச்சா கண்டிப்பாக நம்முடைய வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால், நீ ஒருவர் விசுவாசித்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்ற, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நம்ம விசுவாசித்தா கர்த்தருடைய மகிமை, இதுதான் மகிமை இல்லையா? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானாங்க. அப்போ ரட்சிப்பு வரும்போது அது மகிமையான ஒரு ஆசீர்வாதம். நம்ம விசுவாசித்தா கண்டிப்பாக நம்முடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதை காண முடியும். அதுதான் சகையு வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தார். சகையு மட்டும்தான் இயேசுவை விசுவாசித்தான். இயேசுவை விசுவாசித்தான் என்றால் எப்படின்னா, இயேசு உன் வீட்டுக்கு தங்க வேண்டும் என்ற உடனே அழைத்து கொண்டு வந்தான். அழைத்து கொண்டு வந்ததும் இல்லாமல் அவரை விசுவாசித்ததுனால தன்னுடைய பாவங்களெல்லாம் அறிக்கை செய்து எல்லாவற்றையும் விட்டுவிட தீர்மானித்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமேன். நம்ம ஒருத்தருடைய விசுவாசத்தினால கர்த்தர் நம்மை கனம் பண்ணி நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய பிள்ளைகள் நான் இருக்கிற அந்த விசுவாச வாழ்க்கையில் இல்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை நம்ம எந்த அளவுக்கு நம்ம நல்ல ஆண்டவருடைய வழியில் வளர்த்தாலும் நிறைய உலக கவர்ச்சிகள், உலக சிற்றின்பங்கள் அதுதான் விசுவாசிக்கிறாங்க. டெக்னாலஜியை விசுவாசிக்கிற அளவுக்கு பைபிள் என்ன செய்கிறது இல்லை, இன்றைக்கி பிள்ளைங்க விசுவாசிக்கிறது இல்லை. ஆனால் நாம் விசுவாசித்தால் நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள்.
ஒரு சிலர் தான் ஆமேன்னு சொல்கிறீங்க. உண்மையிலேயே கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் இதுதான். நீ விசுவாசித்தால் உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். நீ விசுவாசித்தால் உன் பெற்றோர் ரட்சிக்கப்படுவார்கள். நீ விசுவாசித்தால் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமேன். ஆகவே விசுவாசிக்கும் பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்கிறார். விசுவாசிக்கும் பொழுது குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை ரட்சிப்பை கொடுக்கிறார். அடுத்ததாக நாம் விசுவாசிக்கும் பொழுது யோவான் 3:16 யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது ரட்சிப்பை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே விட்டு விடுகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. அவர் நமக்கு ரட்சிப்போடு கூட நித்திய ஜீவனையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கும் போது நாம் பெற்றுக்கொள்கிற அடுத்த ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ நாள் வாழுவோம்? யோசித்து பார்த்தாலும் வேதத்தில் சொல்லி இருக்கிறார், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம்தான். பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். ஆனாலும் அதனுடைய இதெல்லாம் முடிவெல்லாம் துக்கம், சஞ்சலம், பாடு, வேதனை, வியாதி, உபத்திரவம் தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் மரித்து போயிடுறாங்க. வியாதி வருது, மரித்து போயிடுறாங்க. நேற்றைய தினத்தில் ஒரு தம்பி பற்றி கேள்விப்பட்டேன். திருமணம் நிச்சயம் பண்ணப்பட்டு விட்டது. நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கும் மனைவிக்கும் அந்த பெண்ணை பிடிக்கலையா அல்லது அவன் ஏற்கனவே வேறு யாரையும் மனதில் வைத்தானா தெரியலை. நேராக போய் தற்கொலை பண்ணி கொண்டான். அவனுடைய வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு சின்ன உலக காரியத்துக்காக தானே தன்னுடைய வாழ்க்கையை அழித்து விட்டான். இப்படி நிறைய பேர் அழிந்து போகிறாங்க. பாதியிலே ஆயுசு நாட்கள் பாதியிலே நிறைய பேருக்கு முடிந்து போகிறது. நிறைய பேர் நான் சாகணும் நினைச்சாலும் கர்த்தர் ஆயுசு நாட்களை கொடுக்கிறார். இது இன்னொரு பக்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாருமே சொல்ல முடியாது இந்த உலகம் என்றைக்கு முடியுமோ அழியுமோ அன்னைக்கு வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன். சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், இந்த உலக வாழ்க்கை முடிந்தாலும் இயேசுவோடு நித்தியமாய் வாழ முடியும். அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை இதுக்கு விசுவாசிக்கணும். அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். அவரை விசுவாசித்தால் நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க, கடைசி வரைக்கும் நான் நிலைத்திருப்பேனா எனக்கு தெரியலையே, நான் கடைசி வரைக்கும் இந்த ஓட்டத்தை ஒழுங்காக ஓடி முடிப்பேனா எனக்கு தெரியலையே என்று சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நாம் ஆண்டவரை விசுவாசித்தால் கடைசி வரைக்கும் ஓடி முடித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த உலக ஓட்டம் என்னைக்கு முடியுது அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. எனக்கென்று ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, ஓட்டத்தை ஜெயமாக முடி, இதற்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம் அதுதான் நித்திய ஜீவன். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவர்களுக்கு அந்த நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். அப்போ நித்திய ஜீவனை விசுவாசித்தா இந்த உலகத்தில் எதுக்கும் குறித்து கவலைப்படுவோமா? செத்து போயிடுவோமோ என்ற மரண பயம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு நான் இறந்தா நாளைக்கு எங்கே போக போகிறேன்? நித்திய ஜீவன், பரலோகத்துக்கு போக போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு போகணுமே, அதுதான் நமக்கு எண்ணமாக இருக்கணுமே தவிர இந்த உலகத்தில் எப்படி நீடித்து வாழ்வது, எப்படி நம்ம வாழ்வது, எப்படி கோட்டையை கட்டுவது, எப்படி செய்வது, இதை செய்யலாம், இது நமக்கு தேவை கிடையாது. ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் உம்மை விசுவாசிக்கிறேன், உலகத்துக்கு பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அதுதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை மேன்மையே. ஹல்லேலூயா. வேற யாருக்குமே இந்த நம்பிக்கை, இந்த நிச்சயம், இந்த விசுவாசம் கிடையவே கிடையாது. எந்த மதத்தினருக்கும் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு நம்ம செய்கிற கர்மத்தின்படி தான் நாளைக்கு நாயா பிறக்க போகிறோமா, பூனையா பிறக்க போகிறோமா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இத்தனை பேரை நான் கொன்னுட்டா எனக்கு சொர்க்கத்தில் பெரிய இடம் உண்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, இயேசுவை விசுவாசித்தால் போதும், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். இயேசுவே
நான் உங்களை விசுவாசிக்கிறேன், உம்முடைய பிள்ளை என்றதை அறிக்கை செய்கிறேன், உம்முடைய நாமத்தை விசுவாசிக்கிறேன் சொல்லிட்டா போதும், கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஒரே பேரான குமாரனை எதற்காக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு கொடுத்தாரா? அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக. ஆமேன். இவ்வளவு அன்பு கூர்ந்து தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்த அந்த இயேசுவை நம்ம விசுவாசித்தா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். அதே போல இன்னொரு வசனம் யோவான் 5:24. யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு. முதல்ல இயேசுவை நம்ம விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், விசுவாசிக்கணும். அடுத்தது அவருடைய வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். வேத வசனத்தினால தான் நித்திய ஜீவ வசனம். யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இந்த நித்திய ஜீவ வசனங்களை விசுவாசித்து அந்த விசுவாசத்தை விசுவாசிக்க தேவன் பேரில் ஒரு பெரிய விசுவாசம் நமக்குள்ளே வரும். அவர்களுக்கு நித்திய ஜீவன் கண்டிப்பாக உண்டு. ஆமேன். இயேசுவை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற திரியேக தெய்வத்தை நம்ம விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு இயேசுவை மட்டும் விசுவாசிக்கிறவர்கள் இருக்கிறாங்க, பிதாவை மட்டும் விசுவாசிக்கிறவங்க இருக்கிறாங்க, இன்னும் சிலர் ஆவியானவரை மட்டும் விசுவாசிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கணும், அவரை அனுப்பின பிதாவை விசுவாசிக்கணும், அவர் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்க வேண்டும். இந்த திரித்துவ தெய்வத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அதை தான் யோவான் 6:47 சொல்லப்பட்டிருக்கிறது. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள், நான் போய் உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு திரும்ப வந்து உங்களை என்னோடு கூட நித்திய நித்தியமாக இருக்கும்படி அழைத்து கொண்டு போவேன். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் பிதாவிடத்தில் நம்ம விசுவாசமாக இருந்தால் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். ஆமேன். அப்போ மீண்டும் வரப்போகிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். தேவனிடத்தில் விசுவாசிக்கணும். பிதாவின் வாசஸ்தலத்தில் நிறைய நமக்கென்று வாசஸ்தலங்கள் இருக்குது, அப்போ ஒரு பரலோகம் இருக்குன்னு விசுவாசிக்கணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு பரலோகம் இருக்குன்னே இல்லை, விசுவாசமே இல்லை. இந்த உலகத்தில் சாப்பிடுவோம், நல்லா உடுத்துவோம், எல்லாத்தையும் அனுபவிப்போம், சாவு வர்றப்போ சாவோம், அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போக போகிறேன், திரும்ப வரப்போகிறேன், அங்கு ஒரு வாசஸ்தலம் உங்களுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் திரும்ப உங்களுக்கு வந்து உங்களையும் என்னோடு கூட அழைத்து கொண்டு போவேன், நித்திய காலமாய் நீங்கள் என்னோடு வாழ்வீர்கள். இதை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, ஆனால் ஏசப்பா மட்டும்தான் நிரந்தரம். இந்த உலகத்தில் உலக வாழ்க்கைக்கு பிறகு நித்திய காலமாய் அவரோடு கூட வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கிறார், குடும்ப வாழ்க்கையில் விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கிறார், அடுத்தது விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். யோவான் 7ஆம் அதிகாரம் 38-39 வசனங்கள். யோவான் 7:38-39. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மற்றொரு ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். ஆமேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் நிறைவு. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அப்போ அடுத்த வசனம் சொல்லுகிறது, தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்க போகிற ஆவி, பரிசுத்த ஆவி. யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ, இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் ஜீவ தண்ணீருள்ள நதிகளை போன்ற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா.
இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகம் பெற்றவங்க வந்திருக்கிறீங்க, ஒரு சிலர் அபிஷேகம் பெறாமலும் வந்திருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற அடுத்த ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் உண்டு என்பதை நம்ம முதல்ல நம்பணும். நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் அந்த அபிஷேகம் நிறைவு என்றெல்லாம் தனித்தனியாக கிடையாது என்று சொல்லுவாங்க. ஆனால் வேத வசனத்தில் உள்ளதை நீங்கள் அப்படியே நம்பணும். கர்த்தரை விசுவாசித்தால் அவர் என் உள்ளத்துக்குள்ளே ஒரு நதியை போன்ற அபிஷேகத்தை ஊற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ள வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், வரப்போகிற காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார், வெளிப்பாடு வரங்களை தருவார், சொப்பனங்கள் தரிசனங்களை காண்கிற கண்களாய் நம்மை மாற்றுவார், ஆவியானவர் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தருவார், அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவார், ஆவியின் கனிகளை தருவார், ஆவியின் வரங்களை தருவார், எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார், நம்மை போதித்து நடத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், வழிகாட்டுவார். எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் இருக்குது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தில் அடங்கி இருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு செழிப்பான வாழ்க்கை, இப்போ ரட்சிக்கப்படுவது என்பது ஒரு அனுபவம், ரட்சிக்கப்பட்டு நம்முடைய குடும்பமாக ரட்சிக்கப்படுவது மற்றொரு அனுபவம், நித்திய ஜீவன் எனக்கு உண்டு என்று விசுவாசிப்பது மற்றொரு அனுபவம். அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு அனுபவம் மிக மிக முக்கியமான ஒரு அனுபவம். ஆமென். அந்த நதி என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நதி எங்கெல்லாம் ஓடுகிறதோ அங்கெல்லாம் செழிப்பு. ஆமென், ஹல்லேலூயா. எங்கெல்லாம் ஓடுகிறதோ அங்கெல்லாம் செழிப்பு. கர்த்தருடைய கிருபையினால இந்த நாட்களில் நம்முடைய சகோதரர் ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டு இருக்கிறாங்க. 365 நாட்களும் ஆவியானவரோடு 365 நாட்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு தியானத்துக்காக இந்த புத்தகத்தை எழுதி கொண்டு இருக்கிறோம். ரொம்ப காலையிலேருந்து நைட் வரைக்கும் உட்கார்ந்து 1ஆம் தேதி நம்முடைய வாக்குத்தத்த கூட்டத்தில் அதை வெளியிடணும். அதற்காக நாங்கள் விசுவாசத்தோடு முடித்து விட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். இந்த புத்தகத்தை எழுத 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 அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து நிறைய காரியங்களை நான் கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த அபிஷேகம் என்பது ஒரு நதி. இந்த நதி எங்கெல்லாம் ஓடுமோ அங்கெல்லாம் செழிப்பு உண்டாகிறது. ஆதியாகமத்தில் ஆண்டவர் நதியை நிறைய நதி ஓட வைத்தார். அந்த நதி ஓடுகிற இடத்துல பொன் விளையும் அங்கு கோமேதக கற்களெல்லாம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பொன் என்று சொல்லும் பொழுது அது எதற்கடையாளம்? விசுவாசம். அழிந்து போகிற பொன் அக்னியினால சோதிக்கப்படுவது போல விலையேறப்பெற்ற உங்கள் விசுவாசம். அப்போ இந்த நதி விசுவாசத்தின் மூலமாகத்தான் நதியை பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசிக்கும் பொழுது இந்த விசுவாசமாகிய அந்த பரிசுத்த ஆவியின் நதி நமக்குள்ள ஓடும் பொழுது செழிப்பு, இன்னும் பார்த்தீங்கன்னா விசுவாசம் பெருகும், இன்னும் பெருகும். கொஞ்சம் ரட்சிக்கப்பட்ட போது இருந்த விசுவாசம் கொஞ்சம், அபிஷேகம் பெற்ற போது கொஞ்சம், அபிஷேகத்தில் ஓடும் பொழுது இன்னும் பெரிய விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். ஆமென். இந்த நதியாகிய அபிஷேகம் ஓடும் பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறோமே அந்த பொன்னாகிய விசுவாசம், அந்த விசுவாசத்தின் மூலமாக தேசத்தில், குடும்பத்தில், வாழ்க்கையில், தொழிலில், ஊழியத்தில் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும், செய்ய முடியும். ஆமென். அதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற விசுவாசம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு விசுவாசம் தேவை. பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஓடும் பொழுது அதிலிருந்து விளைகிற அந்த பொன் பெரிய மாற்றங்களை, பெரிய செழிப்பை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் பைபிள் ஸ்டடியில் விசுவாசிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஒன்று, ரட்சிப்பு, தனிப்பட்ட வாழ்க்கையில் ரட்சிப்பு. ரெண்டாவது, நாம் விசுவாசிக்கும் போது குடும்பத்தில் ரட்சிப்பு. மூன்றாவது, நமக்கென்று வைத்திருக்கிற நித்திய ஜீவனை குறித்த ஒரு நம்பிக்கை. நான்காவது, இந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இன்னும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது இன்னும் பெரிய விசுவாசத்தை பெற்று நம் வல்லமை உள்ளவர்களாக, பெரிய பெரிய சாதனை படைக்கிறவர்களாக
தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்து முடிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றக்கூடியவர்களாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம இந்த விசுவாசத்தை முதல்ல ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம். இப்படிப்பட்ட அந்த தேவனிடத்தில் விசுவாசம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம், அவருடைய அபிஷேகத்தின் மேல் விசுவாசம், இதை எனக்கு தாரும் ஆண்டவரே. எனக்குள் இருக்கிற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், பெருக பண்ணும் என்று கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்குமே அடிப்படை விசுவாசம்தான். ஆகவே அன்னைக்கு சீஷர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம், ஆண்டவரே இன்னும் விசுவாசம் பெருகட்டும் அப்பா, எங்களுக்குள்ள இன்னும் விசுவாசத்தை பெருக பண்ணும். எல்லாம் ஜெபிக்கும்படி நம்ம எழுந்து நிற்போமா? ஆண்டவரை நோக்கி கேட்க போகிறோம், ஆண்டவரே இன்னும் விசுவாசத்தை எங்களுக்குள்ளே பெருக பண்ணுங்கப்பா. எங்களுக்குள்ளே ஆண்டவரே கொஞ்சம் விசுவாசம் தான் இருக்குது, ஆனால் அந்த கொஞ்சம் விசுவாசம் கூட மலையையே பெயர்க்கும்னு சொன்னீங்களே. ஆனால் இன்னைக்கு நாங்கள் கேட்குறோம், ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ணுவீராக, எங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ணுவீராக. விசுவாசத்தினால ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டு முடிவு பரியந்தம் நாங்கள் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தினால எங்களுடைய குடும்பத்தை ரட்சிப்புக்கு நான் காரணமாக இருக்கணும் அப்பா. இந்த விசுவாசத்தினாலே மற்றவர்களுக்கு நாங்கள் வசனத்தை சொல்லி அவர்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிற ஒரு ஊழியத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தினால ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையை, அந்த சந்தோஷத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசிக்கிறவர்களுக்கு நீர் அருளி செய்கிற அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பொழிந்தருளுவீராக ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசுவாச வரத்தை நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். ஆண்டவரே ஒரு விசுவாசத்தை எங்களுக்குள்ள பெருக பண்ணுங்கப்பா, இந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா, எங்களுக்கு விசுவாசத்தை ஊற்றுங்கப்பா. காட் கைண்ட் ஆஃப் விசுவாசம், தேவனுடைய விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஒரு விசேஷத்த விசுவாசம் எங்களுக்குள்ளே பெருகட்டும் அப்பா, பெருகட்டும் அப்பா, பெருகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ண 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 கர்த்தர் ஒரு விசுவாசத்தை ஊற்றுவா. அபிஷேகம் பெற்றவங்க ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்பிங்க ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே இந்த விசுவாசம் இன்னும் பெருகட்டும் அப்பா, இன்னும் பெருகட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவ்விசுவாசத்தை எங்களை விட்டு எடுத்து போட்டுருங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீர் கொடுக்கிறவர் அல்லவா. உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவரின் உள்ளத்தில் உணர்த்துகிற ஒரு காரியம், உங்க வீட்டில் உங்க குடும்பத்துல யாராவது ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தா இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஏசப்பா என் பிள்ளைகளை ரட்சியும், என் குடும்பத்தை ரட்சியும், என் பெற்றோரை ரட்சியும். இன்னைக்கு விசுவாசத்தோடு கேளுங்க, கர்த்தர் அவர்களை ரட்சிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூர இடத்திலிருந்து நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்க விசுவாசத்தோடு இப்பொழுது ஜெபிங்க, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல நாமும் வீட்டாரும் எல்லாரும் கர்த்தரை சேவித்து கர்த்தருக்கு ஊழியம் செய்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் விசுவாசிக்கிற ஆண்டவரே, குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாகும் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயரை சொல்லுங்க, பெற்றோர் பெயரை சொல்லுங்க, உடன் பிறந்தவர்கள் பெயரை சொல்லுங்க. இன்றைக்கு விசுவாசம் பெருக போகிறது, உங்களுடைய வீட்டுக்குள்ளே ஒரு ரட்சிப்பு உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. ரீபா பாபா ஷாபா பாபா. ஒவ்வொரு குடும்பத்திலே ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலே ரட்சிப்பு உண்டாகட்டும் அப்பா. குடி நாவில பிடிக்கப்பட்ட பிள்ளைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படுவார்களாக.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் எங்கள் பிள்ளைகளுக்குள் உண்டாவதாக ராஜா. ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் எங்கள் குடும்பத்தினருக்குள் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அபிஷேகம் பெறாதவர்கள் இப்பொழுது அபிஷேகம் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா, பெற்றுக்கொள்ளட்டும். ஏற்கனவே அபிஷேகம் பெற்று பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களுக்குள்ளே இப்பொழுது ஆண்டவரே இந்த அபிஷேகம் பெருகுவதாக, அபிஷேகம் நதியாய் ஓடட்டும் அப்பா. ஹalleluya. ரிபா லபா ஷபா கபா ஓரி பல ஷபா பாபா. ஹalleluya. ரிபா பாபா ரிபா பாபா ஷபா பாபா. ஹalleluya. ரிகரா பாலபா ஓரா பால ஷபா பாபா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பா எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற நித்திய ஜீவனை நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம். எங்க பெயர் அது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதப்பா. நான் விசுவாசிக்கிறேன் எங்களுடைய குடும்பத்தினருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதப்பா. என்னுடைய குடும்பத்தில் ஆண்டவரே குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் இந்த நித்திய ஜீவனை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசத்தினால வராத யாவும் பாவம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ரட்சிப்பை விசுவாசிக்கிறோம். விலையேறப்பெற்ற உம்முடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறோம். நீர் பாவத்தை எங்களுக்காக சுமந்தீர் என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் இனி சுமக்க தேவையில்லை என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் எங்களுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. நீர் மீண்டும் வரப்போகிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம் அப்பா. உம்மோடு கூட நித்திய நித்திய காலமாய் நாங்கள் ஆளுகை செய்வோம் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி நீர் ஆளுகை செய்து எங்களை செழிப்பாக மாற்றி எங்களை பயன்படுத்த போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. விசுவாசிக்கிறோம் அப்பா, விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இன்னும் பெருகட்டும் ஆண்டவரே, பெருகட்டும் ஆண்டவரே. வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே, வர்த்திக்க பண்ணுங்கப்பா. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னீரப்பா. இந்த ஜபத்துக்கு, இந்த எங்கள் ஒவ்வொருவருடைய ஜபத்துக்கும் நீர் பதில் கொடுப்பீர், கொடுத்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 729954633. இமெயில்
gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.